வணக்கம். நான் உங்கள் அருண்குமரன் ஆவுமாலிருந்து. அடுத்த காணொலிக்கான கண்டென்ட்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில், அது பேச வேண்டிய தருணம் வந்துடுச்சு. இதை பற்றி நம்ம தமிழ்நாட்டில் தமிழ் தெரிஞ்சவங்க, ஏன் சொல்லப்போனால் உலகத்தில் இந்தியாவில் இதை பற்றி பேசாதவங்க யாருமே இல்லை. அந்த மாதிரி ஒரு காணொலி பற்றி தான் பேச போகிறோம். இதை பற்றி நிறைய படங்களும் வந்திருக்கு. கல்கின்னு நம்ம திரைப்பிரபலங்கள் எடுத்திருக்காங்க. இம்மார்டல்னு இப்போ ஒரு படம் வந்திருக்கு. அழிவில்லா தலைவன், ஆட்சியாளன், நிறைய பேர் பேசியிருக்காங்க. அதாவது இந்த தலைப்பிலேயே பார்த்தீங்கன்னா, நான் அந்த அவன் இல்லை, அதான் நான் இம்மார்டல் ரோல் இல்லை, நான் அழிவில்லா ஆட்சியாளன் இல்லைன்னா நான் என்ன சொல்கிறேன்னு நினச்சி கேட்டீங்க. அதாவது ஒரு பிரச்சனை சமூகத்தில் நடக்குது, ஏதோ ஒரு விஷயம் நடக்குது, நம்ம குடும்பத்தில் நடக்குது, இல்லைன்னா நம்மளை தாண்டி ஒரு விஷயம், ஒரு பிரச்சனை நடக்கும்போது அதுக்கு அந்த நானுங்கிற அந்த உணர்வை தாண்டி அதுக்கு ஒரு சொல்யூஷன், தீர்வு பார்த்து அது சரி பண்ணணும்னு உங்களுக்கு ஒரு எண்ணம் வருது. பல பேருக்கு வரும், ஆனால் யாரோ ஒருத்தர் தான் அதை சரி பண்ண அது இறங்கி பண்ணுவாங்க. அந்த சரி பண்ணால் அது பல பேருக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு தெரியும் எல்லாத்துக்குமே. ஆனால் எல்லாரும் பண்ண மாட்டாங்க, யாரோ ஒருத்தர் தான் பண்ணுவாங்க. அது பண்ணுறதுனால அந்த நானுக்கு உண்டான அடையாளம் கிடைக்காது, அந்த நானுக்கு தீனி கிடைக்காது, அந்த நான் உயிர்ப்போடு இருக்காது. ஆனால் அந்த நானை கடந்து ஒரு விஷயம் சமூகத்துக்கு நடக்கும், மற்றவங்களுக்கு நடக்கும், அது நல்லதாக நடக்கும். அந்த நான் இல்லாத அந்த சமூகத்துக்கு செய்கிற, மற்றவங்களுக்கு உதவுற அந்த தன்மை தான் அந்த இம்மார்டல் ரோலில் அந்த கல்கி. அந்த விஷயங்கள் நீங்கள் நடந்திருந்தா, உங்களுக்கு நடந்திருந்தா, உங்கள் வாழ்க்கையில் நடந்திருந்தா, இல்லை நீங்கள் நடத்திக்கிட்டு இருந்தால், நடக்க போனால் நீங்களும் இம்மார்டல் ரோலர் தான், நீங்களும் கல்கி தான், நீங்களும் அழிவில்லா ஆட்சியாளர் தான், நீங்களும் எல்லாருக்குமே தலைவனாக இருக்க முடியும். நான் அப்படிங்கிற உணர்வு எந்தெந்த விஷயங்களில் வெளிப்படுதோ, இல்லை நானை வெளிப்படுத்துறதுக்காக நம்ம எந்தெந்த விஷயங்கள் செய்கிறோமோ அது நம்மளை அழிச்சிடும். ஏற்கனவே இம்மார்டல் ரூலர், நான் தான் கல்கி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்க சில பேர் இறந்துட்டாங்க. யூடியூப் சேனலில் நம்ம பார்த்துருக்கோம். அது அந்த நானோட அந்த அளவு கடந்த அந்த ஒரு வளர்ச்சியினால் அவங்க இறந்துட்டாங்க. அகங்காரம், ஆணவம், கர்வம், இதுதான் அந்த நானுங்கிறது பல வகையில் நம்மளுக்கே தெரியாமல் நம்மளை அழிச்சிடும், நம்மளை டாமினேட் பண்ணும், நம்மளை ஆளும். அந்த நான் அடக்கி ஒடுக்கி நம்ம மற்றவங்களுக்காக நம்ம செய்யும்போது, அந்த நான் இல்லாத தன்மையை கடந்து மற்றவங்களுக்காக செய்யும்போது, அது நம்மளாக இருக்கலாம், யாரை வேணாலும் இருக்கலாம், அவங்க தான் உண்மையான ஆட்சியாளர்கள், அவங்க தான் உண்மையான அழிவில்லா தலைவர்கள், அவங்க தான் இம்மார்டல் ரூலர். நான் இல்லைங்க, நான் கண்டிப்பாக இல்லை. நானும் அதாவது கல்விக்காகவும் இந்த அவங்கவுங்களோட அடையாளத்துக்காக இந்த நம்ம தமிழ்நாடு, இந்தியா எல்லாத்துலேயுமே அடையாளத்தை நிரூபிக்கிறதுக்காக நடக்கிற இந்த அரசியல் கட்சி, இந்த ஆட்சியில் நானும் ஒரு சராசரி மனுஷனாக இந்த பன்னாட்டு நிறுவனங்கள்கிட்ட ஒரு அடிமையாக இருந்து வாழ்க்கையை நடத்தி என்னோட வாழ்வாதாரத்துக்காக போராடிட்டு இருக்க ஒரு சராசரி மனுஷன்தான். கல்வி நிறுவனங்களுக்கு, மற்ற விஷயங்களுக்கு எல்லாமே முக்கியத்துவம் தர அரசு, மற்ற பன்னாட்டு நிறுவனங்களோடு பேசுகிறது, நம்ம மண், தண்ணி, நம்ம இயற்கை வளங்களை, மக்கள் வளத்தை மக்களுக்கே பயன்படுற மாதிரி பண்ணுற விஷயங்களில் கவனம் செலுத்துறது இல்லை. அது செலுத்தினா நல்லா இருக்கும். நம்ம நிறுவனங்கள்கிட்ட மட்டுமே அடிமையாக இருந்து மட்டும் நம்ம எதுவும் பண்ண முடியாது. நம்ம நான்கிற தன்மை இல்லாமல் நம்ம பல விஷயங்களை யோசித்து பண்ணும்போது, அது அரசாங்கமாக இருந்தாலும் சரி, தனி மனிதனாக இருந்தாலும் சரி, ஒரு சமூகமாக இருந்தாலும் சரி, இந்த அடையாளங்களெல்லாம் விட்டுட்டு நம்ம மற்றவங்களை பற்றி யோசிக்கும்போது தான் அந்த சமூகமும் சரி, அந்த அந்த தனி மனிதனும் சரி, உண்மையான ஒரு அடுத்ததுக்கு போகிற வாழ்க்கையை நிறைவேறிக்கும். நீங்களும் அந்த மாதிரி ஒரு அனுபவத்தை கடந்து வந்திருந்தீங்கன்னா, நீங்களும் தான் அந்த தலைவன், உங்களுக்குள்ளேயும் அந்த திறமை இருக்குது. அந்த நான் இல்லாத தன்மை எந்தெந்த சூழலில் வெளிப்படுது, அது எந்தெந்த சூழலில் உங்களை இயக்குதுன்னு பாருங்கள். அந்த மாதிரி ஒருத்தரை உண்மையாக எல்லாருமே பார்ப்பாங்க, ஒரு சூழலையும் பார்ப்பாங்க. அது தனித்தனியாக தேடுவாங்க. நம்ம அந்த நான் கடந்த ஒரு தலைவனாக பிரச்சனை இருக்கிற இடத்துல, அதாவது சமூகத்துக்கு தீர்வு கிடைக்க வேண்டிய இடத்துல நம்மளை நம்ம வலுக்கட்டாயமாக நம்ம போய் பண்ணோம்னா அது வராது. நம்ம வலுக்கட்டாயமாக நம்மளை இழுத்திட்டு கொண்டு போய் நம்மளை பண்ணணும் அப்படின்னு பண்ண வராது. அந்த இயல்பாகவே அந்த ஒரு சூழல் உருவாகும், ஒரு தேவை இருக்கும். அப்போ நம்மளை அறியாமையே நம்மளை இழுத்து கொண்டு போய் செய்ய வைக்கும். அது செஞ்சால் இந்த தீர்வு வரும் அப்படின்னு நம்மளுக்கு உணர்வு சொல்லும். அந்த மாதிரி செய்யும்போது அது தீர்வாகி பல பேருக்கு பயனுள்ளதாக இருக்கும். நீங்களும் செஞ்சுருப்பீங்க. எல்லாருமே பல விஷயம், அது சின்ன விஷயமா கூட இருக்கலாம், ரொம்ப பெரிய விஷயமா கூட இருக்கலாம், அது யாருக்கும் தெரியாத விஷயமா கூட இருக்கலாம். நீங்கள் செஞ்சதுனால அதனால பலனடைஞ்சவங்க பல 100 பேர், பல 1000 பேர் இருப்பாங்க. அந்த மாதிரி விஷயங்கள், அந்த நான் இல்லாத தன்மை, அந்த நான் தான் அந்த நான்
இல்லையோ, எந்த செயல்ல நான் இல்லையோ, எந்த செயல்ல நானுங்கிற அடையாளத்தை தாண்டி மற்றவங்களுக்காக யோசிக்கிற தன்மை, மற்றவங்களுக்காக செய்கிற தன்மை, மற்றவங்களுக்காக நினைக்கிற தன்மை வருதோ, அவங்க அந்த அந்த நபர்கள் எல்லாமே, அந்த விஷயங்கள் எல்லாமே, அந்த செயல்கள் எல்லாமே, அந்த எண்ணங்கள் எல்லாமே வந்து அழிவில்லாதது தான், அது சிறந்தது தான், அது வந்து தன்மை உடையது தான். அதனால் நான் இல்லாத எல்லாருமே, நான் இல்லாத செயல்கள் எல்லாமே, நான் இல்லாத மற்றவங்களுக்காக பண்ணுற அரசாங்கம், நிறுவனம், என்ஜிஓக்கள், சமூக சேவக அமைப்புகள் எல்லாமே வந்து இம்மாற்றல் அழிவில்லா ஆட்சியாளர் தான். நீங்கள் எல்லாருமே ஒரு ஒரு வகையில் அந்த மாதிரி பண்ணியிருக்கீங்க, இனிமேலும் பண்ணணும். நம்ம ஒரு நல்ல சமூக மாற்றத்துக்கு இணக்கமான நல்ல ஒரு ஒற்றுமையான எல்லா வளங்களையும் பயன்படுத்தி நம்ம மறுமலர்ச்சியான நம்ம தமிழ்நாடு உலக போர்கள் எல்லாம் தீர்ந்து நல்ல ஒரு உலகத்தையே நம்ம தமிழர்கள் வந்து எல்லா வகையிலையும் நம்ம ஞானத்தையும் எல்லா கலைகள் 64 கலைகள் மூலிமா 16 செல்வங்கள் மூலிமா உலகத்துக்கு எல்லாமே அது வழியாகவே 64 கலைகள் மூலிமா 16 செல்வங்கள் மூலியமாகவும் கொடுத்து நம்ம இந்த இந்த நம்ம நாட்டுக்கும் சரி உலகத்துக்கும் சரி எல்லா பிரச்சனையும் களைஞ்சு தீர்க்கிற ஒரு சுமூகமான உலகம் உருவாக்குறதுக்கான தன்மை நம்ம தமிழர்களுக்கு தான் இருக்குது. அதை நம்ம பண்ணுவோம். நீங்கள் எல்லாருமே தலைவர்கள் தான். நன்றி. அவங்க அருண்குமரன் ஆவமலை.